எனக்கு என்ன, நீங்களாச்சும் உங்க தங்கச்சியாச்சு, நீங்களே வச்சுக்கிடுங்க. நான் இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. அரைஞ்சு பல்லு கில்லெல்லாம் கலட்டி போடுவேன் பார்த்துக்க. இது மாதிரி உனக்கு நடந்தா நீ ஒத்துக்குவியா? சொல்லுடி அமுதா, உனக்கு நடந்தா ஒத்துக்குவியான்னு கேட்டேன். அந்த பிள்ளை எவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் வந்து அழுது புலம்பிட்டு நிற்கிது. உன் இஷ்டத்துக்கு நீ போ கிளம்பி, நீ போ கிளம்பின்ற. அப்போ அந்த பிள்ளை இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? சொல்லு அமுதா, அப்படிதானே? அதனால தானே அந்த பிள்ளைய போ போ போன்னு விரட்டுற. சொல்லுடி. என் தங்கச்சி எப்போ வேணாலும் வருவா, இருப்பா, போவா. அதை கேட்குறதுக்கு நீ யாரு? நீ கேட்கக்கூடாது. அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை போட்டு சண்டை போட்டு இங்கே வந்திருக்கு. அவங்க பத்தாததுக்கு வீட்டை விட்டு போய் போயின்னு சொல்லி அந்த பிள்ளை இங்கே வந்திருக்கு. திருப்பி அமுச்சு விட்றதுல இருக்க என்ன ஏதுன்னு எவடன்னு பேசாம ஆ என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். பார்த்துக்கோ, அவ்வளோதான். இங்க இருங்க, நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த பிள்ளை போய் அவங்க வீட்டுக்காரோட வாழ வேணாமா? இங்க வச்சுக்கிட்டா சரியா போயிடுமா எல்லாமே? சொல்லுங்க, இங்க வச்சுட்டா சரியா போயிடுமான்னு கேட்டேன். நாளைக்கே நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சர்ச் பண்ணுவோம். அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம், நல்ல ஆஸ்பத்திரியான்னு கண்டுபிடிப்போம். போய் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா பலன் கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு அவங்கள பிரித்து வச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்ன இல்லை என்னன்னு கேட்டேன். நீங்கள் என்ன அடித்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். அண்ணனுக்கோ அவங்கவுங்க உடன்பிறப்புகளுக்கு கோவம் வரதான் செய்யும். நான் என்னமோ அவள் இங்கே இருக்கிறது பிடிக்காம அவளை போன்னு விரட்டுற மாதிரிலாம் நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் அதுக்காகலாம் அவளை போன்னுலாம் சொல்லலை. அவள் லைஃப் நல்லா இருக்கணும், அவள் போய் நல்லா வாழணும்னு தான் நான் அவளை போன்றேன். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். என்னை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. தங்கச்சி இருக்கிறது எனக்கு பிடிக்கலையாம்ல. ஆ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் தான் பார்க்குறது? சொல்லு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறது? இல்லாதது எல்லாம் பார்த்தாச்சுல, கோவில் கோலம் எல்லாம் போயாச்சுல. இல்லைண்ணே, அப்பவும் சொல்லியிருக்காங்கண்ணே. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல ஆஸ்பத்திரிமா, அந்த டாக்டர் நல்லா பார்க்குறவங்கம்மா. சிறு வயசான டாக்டரு போய் நல்லா பார்க்கலாம், போகலாம், வரலாம் சொல்கிறாங்கண்ணே. ஆனால் நான் போகலான்னு இருக்கும்போது இவங்க இப்படி பண்ணுறாங்க. எப்படின்னே? ஒருத்தவங்க கிட்ட நான் பணம் கேட்டிருக்கேன். எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போனால் செக்கப் அது இதுன்னு நம்ம கையில் ஒரு 10,000 இருக்கணும். அந்த 10,000 கொண்டுட்டு போகணும். 10,000 பத்தாது தான், 20,000 இருக்கணும். நான் ஒருத்தவங்கள்ட்ட பணம் கடன் கேட்டிருக்கேன். அப்போது அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே 2 நாளில். அந்த 2 நாள் கழித்து அவங்க பணம் கொடுத்தது தானே நான் ஆஸ்பத்திரி போக முடியும். இப்போ எப்படின்னே போக முடியும் சொல்லுங்கள்? அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது புரியவே மாட்டேங்குது. அதுக்கு என்னை அமுச்சு விட்றதுலே தான் இருக்குது. அவங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறதுலே தான் இருக்கே தவிர, ஆனால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுன்னே. நான் என்ன பண்ணுறது? வா அஞ்சலா, அது புரியாது. அதுக்கு புரியவே புரியாது. இங்கே பாரு அஞ்சலா, உன் வாழ்க்கையை நான் என்னமோ கெடுக்க போகிற மாதிரி உங்கள் அண்ணன் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அப்படியெல்லாம் நான் கிடையவே. நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உன் அண்ணன் நினைக்கிற மாதிரிலாம் நீ தப்பாக நினச்சிடாத, சரியா? நீ முதல்ல கிளம்பு. உன் வீட்டில் உன் மாமியார்கிட்ட பேசி நான் விட்டுட்டு வரேன், வா. ஏன்னா பாரு அஞ்சல, அந்த மனுஷன் எவ்வளோ நேரம் மூசுன்னு அழுதுட்டுருக்காரு. இப்படி தேம்பி அழுக விட்டு நீ வேடிக்கை பார்க்குறது உனக்கு என்ன நல்லாவா இருக்குது? அவர் ஒரு நேரம் கஷ்டப்பட்ட கவலைப்படுற நீ இப்படி அழுதுட்டுருக்காரே, உனக்கு கவலையா இல்லை? அழுக விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்ருக்கே, உனக்கு கவலையா இல்லையா? சொல்லு அஞ்சலா, சொல்லு. நீ கிளம்பு, வா. உன் வீட்டில் உன் மாமியாரை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, வா. இங்கே பாருமா அஞ்சலா, இவ பேச்சை கேட்டுட்டு இவ கூட போனா அப்படின்னா அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் வந்து என்னான்னு கூட கேட்க மாட்டேன். நீ இங்கே இருக்கிறது தான் நல்லது. கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவர்கிட்டையும் பேசி நான் அப்புறம் அமுச்சு விட்றேன். சண்டை போட்ட உடனே திருப்பி போய் அந்த வீட்டில் நின்னா உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறத கேளு. இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் கிளம்புங்க. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாதா? ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியவே புரியாதா? நான் ஒரு மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுபடி நடந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது புரியாமல் நீங்கள் பாட்டுக்கு இடக்க மடக்காவே பேசிகிட்டு இருக்கீங்க. சே, என்ன அஞ்சலா சொல்கிற? நீ உங்கள் அண்ணன் பேச்சு கேட்குறியா இல்லை என் பேச்சை கேட்குறியா? இது 2ல் ஒரு முடிவை சொல்லு. நீ எதுனாலும் ஓகே. பாரு அஞ்சல, அமுதா சொல்கிறத கேளு. எவ்வளோ நல்லதாக எடுத்து சொல்லுது பாரு. அதுதான் வந்து எங்கள் அம்மாட்ட பேசி விட்டுட்டு வரேன்னு சொல்லுது இல்லை. வா அஞ்சல, கிளம்பு. அதையும் கூட்டிகிட்டு போவோம். அங்கே பேசி அது விட்டுட்டு வரும். நம்ம காசு வந்தோன்னா ஆஸ்பத்திரிக்கு கிளம்புவோம், சரியா? இங்கே பாரு,
லைஃப்லாம் நம்ம தான் இருக்க போகிறோம் வாழ்க்கை ஃபுல்லாக. அவங்க நம்ம கூட வர போகிறது இல்லை. அவங்க கொஞ்ச நாள் தான் அவங்க வாழ போகிறாங்க. புரிஞ்சுக்கோ அஞ்சலை, புரிஞ்சுக்கோ. நான் உன்னை ஏதாவது பேசினா திட்டினா நீ ஒத்துக்கலாம், வீட்டை விட்டு வரலாம். நான் எதுவுமே பேசாமல் இருக்கும், நீ வரலாமா சொல்லு. சரிங்க மா, நான் அவர் கூட போகிறேம்மா. அதான் அண்ணி வராங்கல்ல, அப்புறம் என்ன? போ போ போ, அவ பேச்சு கேட்டுட்டு நீ போறியா? போடி போ. ஆனால் உன் அண்ணங்காரன் சொல்கிற மாதிரி அங்கே ஏதாவது பிரச்சனைன்னு ஒன்று நடந்துச்சுன்னா, நானாக இருந்தாலும் சரி உன் அண்ணனாக இருந்தாலும் சரி, நாங்கள் எட்டி கூட பார்க்க மாட்டோப்பா. எக்கேடோ கெட்டு போன்னு எனக்கு என்ன, நாங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்குவோம். அதையும் சொல்லிட்டேன் மா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா, பார்த்துக்கலாமா, விடுமா. அதான் சொல்லிட்டேன், என்ன நடந்தாலும் சரி நாங்கள் கண்டுக்கிற மாட்டோம். இங்கே நீ வரக்கூடாது அழுதுகிட்டு, அதையும் சொல்லிட்டேன். ஒருவேளை எங்கள் பேச்சை கேட்டுட்டு நீ அங்கே போகாமல் இங்கே இருந்தீன்னா 1 மாதம் 2 மாதம் பார்ப்பாங்க. அப்புறம் ஊருக்கு அடுத்துப்புறதுப்புல உன்னை கூப்பிட வந்துடுவாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க நேரடியாக இங்கே வந்தாங்கன்னா உன் மாமியார்ட்ட நானே பேசுவேன். இப்போ நீயா வழிக்கு போனீங்கன்னா உனக்கு மரியாதை இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீ கிளம்பு அஞ்சல, போகலாம். சரி அண்ணி. மா, நான் அண்ணி கூட போக தான் போகிறேன். அண்ணி வாங்க, எங்க வாங்க, அண்ணியும் கூட்டிகிட்டு போவோம். சரி வாங்க. என்னம்மா நடக்குது இங்கே? என்ன நடக்குதுன்னு கேட்டேன். இந்த பிள்ளை என்ன நம்ம சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இந்த பிள்ளையும் சரி அந்த பிள்ளையும் சரி அது இஷ்டத்துக்கு தான் ஆடுதுங்க. ஆடா, வருவா வருவா. இன்னும் 2 நாளில் என் மாமியார் அதை சொன்னிச்சு இதை சொன்னிச்சுன்னு உன் தங்கச்சிக்காரி கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாடா, வருவா. அப்போ பார்த்துக்குவோம் அவளை, நீ வா. என்னமோ பண்ணட்டும், நீ சொல்கிற மாதிரி அப்போ பார்ப்போம். இப்போ இந்த அம்மனி போய் என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலையே. என்னத்தை அப்படி பேசி விட்டுட்டு போகிற போகிறாங்க? பேசட்டும் பேசட்டும். வாடி வா. யார் அது? என்னமோ முறுக்கிக்கிட்டு கோச்சிக்கிட்டு நான் சொன்னதுக்கு போனவ எனக்கு என்னன்னு வந்து நிற்கிறா. ஓஹோ, தெரியும் டி, உன்னை அங்கேருந்து விரட்டுவியன்னு விரட்டுவாவின்னு எனக்கு நல்லா தெரியும். திரும்பி வந்து இங்கே தான் நிற்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்டி உன் கோளாறு என்னன்னு. இப்போ என்னத்துக்குமா வந்திருக்க? நான் சொன்னதில் உனக்கு ரோசம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லை. அப்படி தானே? இவ எந்த கிளவி என்ன பேசினாலும் நம்ம கேட்டுக்குவோம். நமக்கு இதை விட்டால் வேற வழி இல்லை அப்படின்னு வந்துட்டியா? ஏண்டி இப்போ தாண்டி போய் புரோக்கர் டைம் அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கன்னு சொல்லிட்டு வர்றேன். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளை நல்லா வந்து நிற்கிற எங்கள் வீட்டு முன்னாடி மூதேவி மாதிரி. இங்கே வாரு, போனது போனதாகவே இருக்கட்டும். என் மவங்காரனும் வீட்டில் இல்லை. அவன் ஒன்றை தேடி வந்தானேடி. நீ எந்த ரூட்டில் வந்த, அவன் எந்த ரூட்டில் போனேன். நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. என்ன கதை? எங்கேடி போன நீ? உன் ஆத்தா வீட்டுக்கு தான் போனியா இல்லை வேற எங்கேயும் போனியாடி? ஓ, இவ யாரு? யாரு நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும். போயிரட்டும் அப்படியே நினச்சியோ? போய் ஒரு 10 நிமிஷம் இல்லை அதுக்குள்ளே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அது சரி, ஓ மவனுக்கு என்ன பொண்ணுலாம் க்யூவில் இருக்கா? சொல்லு, க்யூவில் இருக்கான்னு கேட்டேன். ஆமாடி, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் மவனுக்கு வரிசையில் தான் பொண்ணு இருக்கு. உனக்கு என்ன? பார்க்க சொல்லிட்டேன், பார்த்தறேன்னு சொல்லிவிட்டாவ. ஆமாம், நீ யாரடி முதல்ல? இது யாராது? ஏலே, நீ தானா? என்ன உன் பொண்டாட்டிக்காரி இங்கிட்டு இருந்து வர, நீ இங்கிட்டு இருந்து வர? ஆமாம், இந்த குந்தாணி யாரு? என்ன குந்தாணியா? அப்புறம் ஈக்குச்சி கணக்காவா இருக்க? குந்தாணி கணக்காத்தான் இருக்க. பார்த்து பேசி கிளவி. நீட்டு இருக்க 2 பல்லு இருக்காது. போடி, வந்துட்டா பெருசா. யாரு நீ முதல்ல அதை சொல்லுடி. அதுவா, அஞ்சல் அவங்க அண்ணி. ஓ, அவங்க அண்ணங்காரன் பொண்டாட்டியா நீ? சரியா போச்சு. நல்ல சாடிக்கேத்த மூடிதான் போல. அவங்க அண்ணங்காரையும் புசு புசுன்னு குண்டு, நீயும் குண்டு, எப்படி கரெக்டாக அமைச்சி 2 பேரும்? அதெல்லாம் இருக்கட்டும். கேள்விப்பட்டேன். அந்த பைய கூட மருந்தை குடிச்சு ஒன்னால தானா? அதுக்கப்புறம் தான் நீ கட்டிக்கிற ஒத்துக்கிட்டீங்களாம்ல. நீ என்னமோ உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கிறாங்கனாக்கா அவனை வேணாம் நான் சொன்னேன். ஏ அம்மா, பெரிய ஆளு தான் நீ. கிளவி, ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பார்த்துக்க, நான் சொல்ல வந்ததை முதல்ல கேளு. நடக்கிறது வேற சொல்லிட்டேன். எது கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப? என்னத்த சொல்ல போற சொல்லு. இங்கே வேறு, இவளை இனிமே வீட்டை விட்டு போவா. ஏதாவது சொன்ன உனக்கு ஒன்றும் இல்லை, புழுப்பூச்சி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஏதாவது சொன்னேன்னு என் காதுக்கு வந்துச்சின்னு வையி, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிவிடுவேன். பார்த்துக்க. அப்போ அவள்
அவள் ஒன்றுமே இல்லாமல் 4-5 வருஷமா இங்கே இருந்து என்னடி பண்ண போறா? சொல்லு, என்னடி பண்ண போறா? அப்போ என் குடும்பத்துக்குன்னு வாரிசெல்லாம் ஒன்றும் வேண்டாமா? இப்படி என் மவனை விட்டுட்டு நான் இருக்கவா? சொல்லுடி அதை முதல்ல. அப்போ ஓ நாத்தனார பிள்ளையை பெற்று கொடுக்க சொல்லி அவளையே நான் போக சொல்ல போகிறேன். சரி நான் சொல்கிறேன் கேளு. இதுவே உன் மக இருக்காளே, உன் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கு. உன் மகளுக்கு இந்த மாதிரி நிலமை இருக்கும்போது உன் மகளோட மாமியார் வீட்டை விட்டு போடி, என் மகனுக்கு வேறு கல்யாணம் பண்ணுறேன், வீட்டை விட்டு போடி, என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னு இப்படி வீட்டை விட்டு போடின்னு துரத்துனா உனக்கு எப்படி இருக்கும்? நினச்சி பாரு, அந்த நிலமையிலிருந்து நினச்சி பாரு. சரின்னு எனக்கு என்னன்னு உன் மகளை கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுக்குவியா? உன் மக அப்படியே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டானா? சொல்லு கிழவி, கூட்டிகிட்டு வந்து நீ வச்சுக்குவியான்னு கேட்டேன். போய் பிரச்சனை பண்ணி உண்டு இல்லாமல் ஆக்கிட மாட்டா? உண்டு இல்லாமல் ஆக்கிட மாட்டா? இந்த பாரு, உனக்கு தேவை குழந்தை அப்படின்னா இவங்க 2 பேர் தான் வாழ்கிறவங்க, நீ கிடையாது. உனக்கு இப்போதைக்கு சோறு வருதா, உடுத்த துணி வருதான்னு மட்டும் பாரு, அந்த வேலையை மட்டும் பாரு. இவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இவங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, யாரு நீ என் வீட்டில் நீ வந்து நின்றுக்கிட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? நான் அப்படி தான் நீ பண்ணுவேன். சரி ரைட்ரா, இது சரிப்பட்டு வராது. என்னே, ஃபோனை போட்டு 100க்கு ஃபோன் பண்ணுங்க. 100ஆ? 100 கேண்டி ஃபோன் போடுற? 100 யாருன்னு தெரியாது. அண்ணே ஃபோன் எடுங்க, ஃபோன் எடுத்து, இல்லைனா என் ஃபோன்லேயே நான் பண்ணுறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஃபோனை போட்டால் தான் சரிப்பட்டு வரும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆத்தி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவ என்னத்துக்கு ஃபோன் பண்ணுறா? அதான் 100 போலீஸ் ஸ்டேஷனா நீங்கள்? ஆமாம், இங்கே மாமியார் குடும்பம் அதிகமாக இருக்குங்க. அந்த மாமியார் வந்து ஒரு நகை கொண்டு வரலங்குது, பணம் கொண்டு வரலங்குது. அது பாட்டுக்கு அந்த மருமகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துதுங்க, அடித்து. அந்த மருமகளை அடித்து துரத்திருச்சுங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. அப்படியெல்லாம் மாமியார் பண்ணுது. நேராக அட்ரஸ் சொல்கிறேன், வந்து இந்த மாமியாரை தூக்கிட்டு போய் உண்டு இல்லாமல் ஆக்கி விட்ருங்க. நல்ல முட்டிக்கு முட்டி போட்டு. அத்தாடி, என் முட்டியே இங்கே தேஞ்சு போய் கிடக்கு, இவன் என்ன என்னை முட்டிக்கு தட்ட சொல்கிறா? வரீங்களா? 10 நிமிஷம்மா. சரி வந்துருங்க. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப ரெடியா? மாமியார் வீடா?